பயங்கரவாதத்திற்கு பணிந்து போனதா இந்த காங்கிரஸ்? வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா 2014 மோடி ஐயா பிரதம மந்திரி ஆன பிறகு தாக்குதல்கள் குறைவு. அதற்கு தகுந்த பதிலடியும் நம்ம மோடி ஐயா கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்ததா இந்த காங்கிரஸ்? சரி, வரலாறு பார்க்கலாம். 2005 டெல்லி தொடர் வெடிகுண்டு தாக்குதல்ல 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2006 வாரணாசி வெடிகுண்டு தாக்குதல்ல 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2006 அகைன் மும்பை ரயில் வெடிகுண்டு தாக்குதல்ல 209 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அகைன் 2006 புலேகான் வெடிகுண்டு தாக்குதல்ல 40 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2007 சம்ஜோதா வெடிகுண்டு தாக்குதல்ல 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2006 ஜெய்ப்பூர் வெடிகுண்டு தாக்குதல்ல 71 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர்? 2008 அகமதாபாத் வெடிகுண்டு தாக்குதல்ல 56 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2008 டெல்லி வெடிகுண்டு தாக்குதல்ல 36 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2008 அகைன் மும்பை பயங்கரவாத தாக்குதல்ல 171 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2010 பூனே வெடிகுண்டு தாக்குதல்ல 17 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2011 மும்பை வெடிகுண்டு தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அகைன் 2011 டெல்லி வெடிகுண்டு தாக்குதல்ல 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி 2013 கூட ஹைதராபாத் வெடிகுண்டு தாக்குதல்ல 18 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில. வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி. ஆனா மோடி ஐயா ஆட்சிக்கு பிறகுதான் தரமான பதிலடி கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்திருக்காங்க பயங்கரவாதத்தை. பாகிஸ்தான் நாடு இருக்கே ஒரு சுயநலமான நாடு. எப்படின்னு கேக்குறீங்களா? இலங்கை போர் நேரத்துல கூட பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்கள் அவர்களுக்கு ஆதரவாக உலக நாடுகள்ல பல நாடுகள் உதவிகரம் நீட்டினாங்க. ஆனா இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் உதவிகரமே நீட்டல. ஆனாலும் அங்க பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் கூட தங்களுடைய தரத்தை உயர்த்தி ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் கார்கில் போர்ல கூட இறந்த ராணுவ வீரர்கள் யாரு? பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய உடலை கூட வாங்கலையாம். நம்ம வீரர்கள் தான் அவர்களுக்கு மரியாதை செய்து அடக்கம் செய்தார்களாம். அப்படிப்பட்ட அவர்களுடைய நாட்டு மக்களை பத்தி கூட யோசிக்காத ஒரு சுயநலம் மிக்க நாடுதான் இந்த பாகிஸ்தான். அது தெரியாம இங்க இருக்கக்கூடிய சில அன்னக்காவடிகள் பாகிஸ்தான்ல இருந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் பாவம், நாம அவங்களை தண்டிக்க கூடாது, இந்த போர் அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை பாதிக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாகிஸ்தான்ல கொண்டு விட்டுறணும். அப்பதான் நம்ம பாரத தேசத்தோட அருமை அந்த மாதிரி மக்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த கள்ள குடியுரிமை பெற்றவர்களுக்கு தனியா தீவுல போட்டு அடைச்சிருவாங்களாம். அதே மாதிரி நம்ம பாரத தேசத்துக்குள்ள இந்த கள்ள குடியுரிமை பெற்று உள்ள இருக்கக்கூடியவர்களை அந்தமான் போன்ற தனி தீவுல சிறையில அடைக்கணும். அப்பதான் சரி வருவார்கள். காஷ்மீர்ல நடந்த பஹல்காம் தாக்குதல் 28 பெண்கள் கதர்னாங்க. அவர்களுடைய கண் முன்னாடி கணவரை கொன்றெறிந்தார்கள் கொடூரமாக. அதற்கு கூட இரக்கம் காமிக்காத நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள், குறிப்பாக இந்த சுந்தரவல்லி போன்ற நபர்கள் எல்லாம் இதையே மோதிதான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஆனா அங்க அழுத பெண்களுடைய கண்ணீரை கூட நம்ம கவனிக்கல. இப்போ அதை மனதில் வைத்துக்கொண்ட நமது மோடி ஐயா திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாரு. திலகம், நாமெல்லாம் பொட்டுன்னு சொல்றோமே, பெண்களுடைய பொட்டை அழிச்சு அந்த தீவிரவாதிகளை அழிப்பதற்கான ஆபரேஷனை சிந்தூர் அப்படின்ற பேர் வச்சாரு. அதை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ஆபரேஷனை டிரைவ் பண்ணதே 2 பெண்மணிகள், அழகான 2 பெண்மணிகள், கமாண்டர், விங் கமாண்டர். எவ்வளவு பெருமை! ஒரு பெண்ணாக சுந்தரவல்லி இவர்களை பெருமையா பேசி ஒரு வீடியோ போடுங்களேன் பார்க்கலாம்.